உங்கள் பகுதியின் கொசு ஒழிப்பு பணிகளில் உள்ளாட்சி அமைப்புகள் தீவிரம் காட்டுகிறதா என மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். எங்கள் ஊரில் கொசு மருந்து அடிக்கிறதில்ல, குப்பையும் அள்ளுறதில்ல, எங்கள் வீதியில் குப்பை அள்ளுறதுக்கும் வர்றதில்ல, நிறைய டைனேஜ் போட்டு அதுக்கான நடவடிக்கையும் எடுக்கலை. நிறைய கொசு தொல்லை அதிகமாக இருக்குது, நாய் தொல்லை அதிகமாக இருக்குது. எங்களால் அந்த வீதியில் வாழ முடியல. எங்களால் இந்த ஏரியாவில் 2-3 வருஷமாக கொசு மருந்து அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் அடிக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்டுக்கிறதும் இல்லை. இப்போ அதனால் நோய் தொல்லை அதிகமாக இருக்குது. சுகாதாரமற்ற நிலையில் நிறைய பேருக்கு டைஃபாய்டு காய்ச்சல் அந்த மாதிரி காய்ச்சல் நிறையா நடக்குது. இது யாரும் கண்டுக்கிறதில்ல. தலைவர், துணைத் தலைவர் யாரும் இந்த பக்கம் பார்க்குறதில்ல. கவுன்சிலரு இந்த பக்கமே வர்றதே இல்லை. கேட்டால் எல்லாம் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏரியாவை கொஞ்சம் சுகாதாரமான நிலையில் இருந்தால் இந்த டைஃபாய்டு மற்ற தொற்று நோய்களெல்லாம் வராமல் தடுக்கலாம். 2-3 வருஷமாக கொசு மருந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு வருஷமாக 2 வருஷமாக யாருமே வரதில்லை. அது இல்லாத இந்த வீதிக்கு குப்பை வர்றவங்களே மொத்தம் யாருமே வரதில்லை. கேட்டாலாம் ரோத்து பண்ணுறாங்க, எங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்கிறாங்க. ஏன் எல்லா வீதிக்கும் போகிறீங்க, இந்த வீதிக்கு ஏன் வரதில்லைன்னு கேட்டால் எல்லாம் ரோத்து பண்ணுறாங்க, எங்களால் வர முடியாது குப்பையை அப்படின்னு ஒருத்தர் கூட அந்த வீதிக்கு வரதில்லை. இது ஏதான ஒரு நடவடிக்கை எடுத்து எல்லாம் சுத்தம் பண்ணால் கொஞ்சம் கிளியராக இருக்கும். மக்கள் குரல் பகுதியில் பர்கூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.